Hello aspirants, welcome to GLUD SSC Tamil, Nanda Gopal. What is the sum of all common terms between the given series S1 and S2? S1 ஓட வேல்யூ கொடுத்துட்டான், S2 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ அவன் கேட்கறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் காமன் டேர்ம்ஸ், அதாவது S1லையும் S2லையும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல காமன் டேர்ம்னு சிலதெல்லாம் இருக்கும். அந்த காமன் டேர்ம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு வரக்கூடிய அந்த சம் என்ன அப்படின்றதான் கேள்வி. இந்த சம்ன்றது ரொம்ப ஹைலி டிமெண்டடான சம்மு. ஏன் அப்படின்னா இது நம்ம 2017-19 அந்த டியர் 2ல கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் படிக்கும்போது என்ன பண்ணேன்னா சரி இது அகைன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் 2022ல அகைன் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா இந்த சம் நடத்துறேன். இந்த சம்ம நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடியே நீங்க நிறைய கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். பிரச்சனை என்னன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும். ஒரு சம்முக்கு கொஞ்சம் டைம்ன்றது நம்ம அதிகமா எடுத்துப்போம். பிகாஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போறதுக்காக. ரைட்டா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன. இப்போ எனக்கு ஒரு 2 + 7 + 12 + 17 அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கு. இல்லைன்னா இது வரைக்கும் வச்சு போயிட்டே இருக்கு. அப் டு 20 வரைக்கும் போகுது. அப் டு 20 வரைக்கும் போகுது. 20 மீன்ஸ் என்னன்னா 2, 7, 12, 19, அதாவது 20க்குள்ள போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த 20ன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது, டி ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது இந்த ஃபார்முலா சொல்ல தெரியுமா, இந்த ஏபி ஃபார்முலா முதல்ல வரக்கூடிய அந்த 20 அதுதான் வந்து எடுக்கும். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா P of n is equal to A plus n minus 1 into D. இது நம்ம ஏபிக்கு என்ன nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயே யூஸ் பண்ணுறோம். இந்த 20ன்றது நமக்கு கரெக்டான வேல்யூன்னு தெரியாது. ஏன்னா அந்த 20ன்றது அதுக்குள்ள எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 20யை தாண்டி போக போகிறதில்ல. சரிங்களா, ஸோ அப்போ அந்த 20ன்றதை நான் சும்மா ஒரு அந்த டேர்ம்னு வச்சு இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் காமன் டிஃப்ரென்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே 5 இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூன்றது 2, n minus 1, ஏன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது தெரியாது. டியோட வேல்யூ என்ன 5, ஏன்னா டின்றதான் காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ எனக்கு என்ன வந்துடும் 18 இஸ் ஈக்குவல் டு 5n minus 5n வந்துடும். ஸோ 23 divided by 5 divided by 5 into n. இப்போ 23 divided by 5 is equal to n வரும். நீங்கள் இதை பாயிண்ட் எல்லாம் வந்து எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 23 divided by 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது 4. ஓகேவா, ஸோ என்னோட வேல்யூ என்ன 4. அதாவது 23 divided by 5 பாயிண்ட் ஷேட் மட்டும் எடுத்தா போதும். நீங்கள் வந்து பாயிண்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஏன்னா இது லாஸ்ட் டேர்ம் இதுன்ட்டு கரெக்டாக நமக்கு தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ பியோட வேல்யூ அதாவது 4 is equal to n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது மொத்தம் 4 டேர்ம் வந்து இந்த 20 நம்பருக்குள்ள இருக்கு. எந்தெந்த 4 டேர்ம் இருக்கும், 2 + 7 + 12 + 19 சாரி +17. கரெக்டா, ஏன்னா 5 5 5 இதுக்கப்புறம் நீங்க 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 22ன்னு போயிடும். அதாவது 20க்குள்ள வந்து இருக்கணும். கரெக்டா, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20ன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம இதன் மூலியமா நம்ம லாஸ்ட் டேர்ம் என்னன்றதையும் கண்டுபிடிக்க முடியுமா. லாஸ்ட் டேர்ம் என்னன்றது சம் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்க முடியுமா. எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது என்னவா இருக்கும். சம் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது n divided by 2 a 2a 2a plus n minus 1 into dன்னு இருக்குமா. இதுதான ஃபார்முலாலாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கலாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஃபார்முலா ஏபிக்கு, இது ஒரு ஃபார்முலா. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்முக்கு போவோம். இப்போ நான் எஸ் ஆஃப் என், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றது தான் நம்மளோட அடுத்த அப்ஜெக்டிவ். அதை நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என்னன்றது 4 டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ என்ன 2, ஸோ 2 into 2 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ அகைன் 4 4 minus 1 3 3 into நமக்கு 5.
ஓகே, காமன் டிஃபரன்ஸ்ன்றது 5. எனக்கு என்ன கிடைச்சிடும்? இது ஒரு 15, 15 ப்ளஸ் என்னன்றது இங்கே 4 கிடைக்குதா? எஸ், 15 ப்ளஸ் 4ன்றது 19. ஸோ 2 இன்டூ 19, 38ன்றது கிடைக்குது. எவ்வளோ? 38ன்றது கிடைக்குது. நம்ம மேனுவலாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 12 ப்ளஸ் 17 எவ்வளோ வரப்போகுது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 24. இது ஒரு எவ்வளோ? 24 14 38. ஸோ அதே தான் என்ன ஆகுது இங்கே வருது. ஓகேவா? கான்செப்ட் கிளியரா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதே பிரின்சிபலை நம்ம இந்த சம்முக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, 2 இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 2 ஒரு S1 S2ன்ற 2 இது கொடுத்துருப்பாங்க, சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். யூஸ்வலா நம்ம காமன் டேர்ம்ஸ்ன்றதை எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கலாம். 5, 10, 15, 20, 25, 30, 35 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இருங்க, நான் கொஞ்சம் இதுவாக போடுறேன். ஓகே, ஓகே. ஸோ 35, 40 என்னடா இது கேவலமாக இருக்கு கலரு. ஓகே, 40, 45 இப்படி போயிட்டே இருக்கு போகுது. 2ஓட மல்டிபிள்ஸ் பார்ப்போம். 2, 4, 6, 8, 10 அப்படியே 20 வருமா? 30 வருமா? 40 வருமா? ஸோ என்னோட காமன் டேர்மை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் டேர்ம்ஸ் எனக்கு என்னென்னலாம் இருக்கு? 10ம் 10ம் காமனாக இருக்கு, 20 20 காமனாக இருக்கு, 30 30 காமனாக இருக்கு. இது அப்படியே எழுதலாமா? 10, 20, 30, 40, 50 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ என்னோட 10 மல்டிபிள்ஸ் எல்லாமே காமனாக இருக்கு. இந்த 10 மல்டிபிள்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எல்சிஎம் எடுத்தா வரக்கூடிய லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் தான் நமக்கு என்ன மல்டிபிளோட, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிளோட மல்டிபிள்ஸ் தான் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இந்த 5க்கும் 2க்குமான எல்சிஎம் என்னது? 10. இந்த 10ஓட மல்டிபிள்ஸ் தான் என்ன இருக்க போகுது? எனக்கு காமன் டேர்ம்ஸா இருக்க போகுது. கரெக்டா? இதுதான் வந்து எல்சிஎம்மோட பேசிக்கு. அதுதான் நான் இங்கேயும் வந்து சொல்றேன். இதை நான் இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்னோட இனிஷியல் டேர்ம்ன்றது 10 இருக்கு. 10 கூட அடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்? 10 10 10 ஆட் பண்ணிட்டே போயிடுறேன். ஓகேவா? அதாவது என்னோட எல்சிஎம் இருக்கு, அந்த எல்சிஎம் நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஏல நான் என்ன பண்ணிடுறேன்? 10 10 10னா காமன் டிஃபரன்ஸ்ன்றதை நான் எடுத்துட்டே போறேன். அப்படியே என்னால எழுத முடியும். சரிங்களா? இதை வந்து நம்ம டைரக்டா மல்டிபிள்னும் எழுதலாம், இல்ல நான் ஏதோ இப்ப சொன்ன மாதிரி எழுதலாம். நமக்கு தேவை என்னன்னா, நான் இப்ப சொன்ன இந்த மாதிரி எழுதுறதா நமக்கு தேவைப்படும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ மறுபடியும் கொஸ்டினுக்கு போவோம். என்ன கொடுத்துருக்காங்க? S1 S1 வந்து 2 9 16 6 3 2 இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. S2 எவ்வளோ? 7 11 15 7 4 3ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 2க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுப்போம். இது 2க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுப்போம். எனக்கு 28ன்னு வரும். ஸோ இந்த 28 தான் எனக்கு என்னதுன்னா ஏ கிடையாதுப்பா. ஏன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம் எதுன்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டி நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். எது? 28ன்னு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் காமனா இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் காமன் டேர்மை முதல்ல கண்டுபிடிக்கணும்.
இந்த ஃபர்ஸ்ட் காமன் டேர்மை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேனுவலாக தான் போட்டாகணும், இதுக்கு வேற வழி இல்லை. 2 9 16 இதோட காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 7 7ன்னு இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ வரப்போகுது? 23 வரப்போகுது. இங்கே எனக்கு எவ்வளோ வரும்? 7 11 15 19 23. இப்போ இந்த ஆர்டர்ல, அதாவது இந்த ஏபியில் எனக்கு காமன் டேர்ம்ன்றது இதுவும் ஒரு 23, இதுவும் ஒரு 23. அதாவது 23ன்றதான் என்னோட காமன் டேர்ம். இந்த காமன் டேர்ம்லேருந்து எனக்கு என்ன ஆகுது? 28 28 28ன்னு எனக்கு ஆட் ஆகிட்டே போகும்போது எனக்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காமன் டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 51 51 வந்து எனக்கு காமனாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்து என்னவா இருக்க போகுது? இதுலேருந்து நான் வந்து 79 79ன்றது காமனாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு நியூ சீரீஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நியூ சீரீஸை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நியூ சீரீஸ்ன்றது வேற கலர் சீரீஸை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சீரீஸ்ன்றது எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்னது? அடுத்து என்ன டேர்ம்? 51 போகுது. அப்படியே போயிட்டே இருக்கு. அதோட எண்டை நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஓகேவா? எந்த டேர்ம் வரைக்கும் இருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்கல. நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி டியும் கண்டுபிடிச்சிட்டோம். 28. ஓகேவா? ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் வந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இந்த லாஸ்ட் டேர்ம், இந்த நம்பர் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா nth டேர்மை கண்டுபிடிக்க முடியும். nth டேர்மை கண்டுபிடிச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எஸ் ஆஃப் என்ன வச்சு சம் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னன்னா 632 அப்புறம் வந்து 740 சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த 23 51 சீரீஸ்ன்றது நமக்கு 743 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது. 632 வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு இப்போ நான் ஒரு சொல்றேனே, இப்போ வந்து எனக்கு ஒரு 10 20 2 2ஓட மல்டிபிள்ஸ்லாம் கொடுத்துறேன். 2 4 6 8 இங்க வந்து 2 4 6 8 18 இதெல்லாம் வருது. ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் இந்த 10க்குள்ள இருக்கிறத வச்சு தானே கண்டுபிடிப்போம். அதே மாதிரிதான் இங்க 632 வரைக்கும் தான் என்ன இருக்க போகுது? இந்த ரெண்டுத்துக்குமே காமன் டேர்ம்ஸ்ன்றது இருக்க போகுது. ஸோ என்னோட லாஸ்ட் டேர்மை நான் அப்ராக்சிமேட்டா நான் என்ன பண்றேன்? 632ன்னு வைக்கிறேன். இது என்னோட லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். சம் டேர்ம் 632ன்றது என்னோட டேர்ம். இந்த டேர்மை வச்சு நான் என்ன பண்றேன்னா என்னோட T of n is equal to a plus n minus 1 into dன்றதை நான் கண்டுபிடிப்பேன். இந்த T of nல இதுதான் பாத்தீங்கன்னா என்னது? 632 is equal to 23 plus n minus 1, அதாவது n தான் எனக்கு தெரியாது, into 28. என்ன பண்ணிக்கலாம்? 23 plus 28n minus 28 இதை மைனஸ் பண்ணி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா 637 is equal to 28n வந்துடும். என்ன பண்ணலாம்? 7 டேபிள்ஸால நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? 7 டேபிள்ஸால கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும்? 91 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். என்ன சார் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல வருது இல்லைன்னா டெசிமல்ல வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம தான் எக்ஸாக்டானதை கண்டுபிடிக்கல. புரியுதா? நம்ம வந்து எக்ஸாக்டான அந்த அந்த எஸ் ஆஃப் என் வந்து, அதாவது எப்படி சொல்றது, லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கல. நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளோக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு அசம்ஷன்ல தான் வந்து வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க இதை டெசிமல்ல எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெசிமல்ல எடுக்க தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா என்ன அப்படியே வந்து குவான்ஷன்ட் மட்டும் எடுத்தா போதும். ஸோ குவான்ஷன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 88 divided by 4. கரெக்டா? ஏன்னா வந்து 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 91க்குள்ள இருக்கிறதுலே ஹையஸ்டா எது இருக்குன்னா 88 தான் இருக்கு. அதனால என்னோட வேல்யூ என்னன்னா 22ன்னு எடுத்துட்டேன். இதே தானே நம்ம இங்கேயும் பண்ணோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னது என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா அப்ராக்சிமேட்டா எடுத்து, அதே தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் தான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எஸ் ஆஃப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ். சம் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு எனக்கு என்னென்னலாம் இருக்கு? முதல்ல என்னன்றது 22ன்னு இருக்கு, அப்புறம் வந்து ஏன்றது 23ன்னு இருக்கு,
டின்றது 28 இருக்கு. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிப்பேன்? எஸ் ஆஃப் என்றது கண்டுபிடிப்பேன். எஸ் ஆஃப் என்னோட ஃபார்முலா என்ன? n டிவைடட் பை 2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. 22 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு a எவ்வளோ? 46 வருமா? 46 பிளஸ் n மைனஸ் 1ன்றது 21 இன்ட்டு 28. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். 21 into 28 இது 409 408. இது வந்து ஒரு 2, இது வந்து ஒரு 16 18 588 வரும். கரெக்டா 4 0 8 2 16 18. ஓகே, 588. 588 கூட நான் என்ன பண்றேன்? 46 ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 12 13 1 6 634ன்னு கிடைக்கும். 11ஆல இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 11ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 7 9 6. ஸோ 6974 தான் என்னோட எஸ் ஆப்ஷன்னு. அதுதான் எனக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு இப்போ கான்செப்டுக்கு போடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணும் தெரியணும் அப்படின்றதுக்காக. இல்லை நான் வந்து எனக்கு கான்செப்ட் தெரியும்னா நீங்க ஜஸ்ட் இதை பாருங்க, இவ்வளோதான் போடலாம். அண்ட் நீங்க இந்த மல்டிப்ளிகேஷனை கூட ரெடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஒரு 11ஓட மல்டிபிள். கரெக்டா? என்னோட எஸ் ஆஃப் என்னன்றது எனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. 11 இன்டூ சம் வேல்யூ தான் இங்க வரப்போகுது. அப்போ என்னோட ஆன்சர்ன்றது ஒரு 11ஓட மல்டிபிள். இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது 11ஓட மல்டிபிள்னு பார்த்துட்டாலே போதும், என்னால என்ன பண்ண முடியும்னா என்னோட ஆன்சரை போட்டுற முடியும். நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். என்னது 12 மைனஸ் 8 இது 11ஓட மல்டிபிள் கிடையாது. 11 மைனஸ் 1 இது 11ஓட மல்டிபிள் கிடையாது. இது பாருங்க 11 மைனஸ் 7 இதுவும் 11ஓட மல்டிபிள் கிடையாது. ஒன்னே ஒன்று இதுதான் இருக்கு. இதுதான் என்னோட 11ஓட மல்டிபிள். நீங்க இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கூட உங்களால என்ன பண்ண முடியும்? இது வரைக்குமே நிறுத்திட்டு, இல்லை அப்படின்னா இது வரைக்குமே நிறுத்திட்டு உங்களால ஆன்சரை ஈஸியா போட்ட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நான் வந்து ஜி ஸ்குவாட்ல இந்த சம் வந்து எடுக்கல. அதனாலதான் வந்து நான் அதை யூடியூப் வழியா வந்து கன்வே பண்றேன். என்னோட ஜி ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சரி, உங்களுக்கும் சரி. நம்மளோட இப்போ ஜி ஸ்குவாடுன்றது என்ன ஆயிருக்குன்னா அதோட ரெக்கார்டட் பேட்ச்ன்றதை இப்போ தனியாக வந்து பிரித்து வச்சிருக்கேன். லைவ்ல வந்து நான் டீச் பண்ணதை அப்படியே வந்து ரெக்கார்டட் செஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ளஸ் பயங்கரமான சம்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்கட்ல எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா போட முடியுமோ, அதாவது பெஸ்ட் அப்ரோச்சஸை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறேன். நான் ஒரே ஆள் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் ரிசர்ச் பண்ணி எது ஈஸியா இருக்கு என்ன ஏதுன்றத பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதுல வந்து சேர்த்து ஸோ நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது ரெக்கார்டட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 299 rupees. ஓகேவா? லைவா எடுக்கும்போது நீங்க டவுட்ஸ் கிளியர் பண்றது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். லைவ் பேட்சஸ்க்கு தெரியும், டெய்லி வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் மேக்ஸோட ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி. ஸோ ஜி ஸ்குவாட் 2025 லைவ் பேட்ச்ல வந்து 2 சப்ஜெக்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து டெஸ்ட்ன்றது கண்டக்ட் பண்ணி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு டெஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் என்ன இருக்குன்னா உங்களோட நம்பர் சிஸ்டமோட வீடியோஸ், நம்பர் சிஸ்டம் கீழே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அதாவது ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண ஒரு டெஸ்ட். அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் டாப்பிக்கில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நம்பர் சிஸ்டமில் 25 கொஸ்டின்ஸ், அல்ஜிப்ராவில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் GL எடு அப்படின்ற சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 299 rupeesக்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் 299 விட அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன். ஓகேவா? எனக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் ப்ரைஸுன்றது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும்.
அதனால வந்து இஃப் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இஃப் அந்த ப்ரைஸ்ன்றது ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கான கூப்பன் நான் தரேன். அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ₹299 உங்களால இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் சொல்றேன், நான் லைவ்ல என்ன எடுத்தனோ, லைவ்ல நான் இன்ட்ராக்ட் பண்ணது எல்லாமே தான் அதுல இருக்கும். ஸோ அதனால அதுல நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அது அந்த ரெக்கார்டட் இதுல வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம். இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல கான்செப்ட்ல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.